குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட பிலால் இருக்காரு. ஸோ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம். பிலால் இஸ் a சிஐடி ஃப்ரம் சிஐடி காலேஜ் ஆஃப் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேட் ஆஸ்பிரண்ட். என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் பிலால்? இப்போ ஒரு சிலிண்டர் வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது சார். இப்போ வந்து V1 வந்து எவ்வளோ இருக்கு? 0.3 மீட்டர் 0.3 மீட்டர் கியூப் இருந்தது. கம்ப்ரஷனுக்கு அப்புறம் வால்யூம் கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாச்சு? 0.15 மீட்டர் கியூப். ஸோ நம்ம ப்ரெஷர் என்ன மெயின்டைன் பண்ணுறோம்? 0.105 மெகா பாஸ்கல் வந்து மெகா பாஸ்கலை நம்ம வந்து வி ஹவ் டு கன்வெர்ட் இன்டு கிலோ பாஸ்கல். மெகா பாஸ்கலை கிலோ பாஸ்கலை மாற்றணும்னா நம்ம எதை பண்ணணும்? 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஈட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த கேஸ் அப்படின்றாங்க. ஈட் ரிமூவ்னா இட் இஸ் ஈட் நெகட்டிவ். ரிஜெக்டட். ஈட் ரிஜெக்டட்னா நெகட்டிவ் பண்ணணும். அப்போ மைனஸ் அவங்க 40 கிலோ ஜூல் தான் கொடுப்பாங்க. ஈட் ரிமூவ் ஃப்ரம் த கேஸ் அப்போ நெகட்டிவ் சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்னு கொஷின்லேயே தந்துட்டாங்க. ஸோ அதோட ஒர்க் டன் ஃபார்முலா வந்து பிடிவி. ஓகே, இப்போ வந்து பி வந்து கான்ஸ்டன்டாக வச்சுட்டா நமக்கு வந்து பி இன்ட்டு V2 மைனஸ் V1 கிடைக்கும். ஸோ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும். ஸோ நெகட்டிவ்ல கிடைச்சப்பே நமக்கு தெரியும் அது வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ். இப்போ சப்போஸ் பாசிட்டிவ்ல கிடைச்சிருச்சுன்னா அது வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அது தென் நம்ம W கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா தெரியும். Q = ΔU + W. கொஷினில் என்ன தந்திருக்காங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்து இது ΔU வச்சுட்டு இப்போ அந்த சைடு வந்து W போனோடனே தட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நெகட்டிவ்ல வேல்யூ கிடைக்கும் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ -24.25 கிலோ ஜூல். அப்போ வந்து 24.25 கிலோ ஜூல் ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்டர்னர்ஜி ரெடியூஸ்டு பை 24.25 கிலோ ஜூல்ன்றது தான் இதோட ஆன்சர். இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கண்டுபிடிச்சு. தேங்க்யூ பிலால்.